திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்திலிருந்து சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் சித்திரை மாதத்திற்கான 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக பலன்களை பார்க்க இருக்கிறோம். சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகளை வைத்து நாம் பலன்களை பதிவிட இருக்கிறோம். அதற்கு முன் சித்திரை மாதத்தில் உள்ள விசேஷ நாட்களை பற்றி பார்க்கலாம். சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பு, சைத்திர விஷு என்பார்கள். இன்று வீட்டில் புது பஞ்சாங்கம், கனி வகைகள், கண்ணாடி வைத்து பூஜை செய்தால் வருடம் முழுவதும் வாழ்க்கை வசந்தமாகும். சித்திரை 8 ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வராக ஜெயந்தி. இன்று ஸ்ரீமுஷ்டமல திரிபடந்தை வராகர் படம் வைத்து பூஜை செய்யவும் நிலம் பற்றிய பிரச்சனைகள் தீரும். சித்திரை 9 ஏப்ரல் 22 செவ்வாய் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம். இன்று நடராஜரை தரிசனம் செய்ய தொழிலில் போட்டிகளின்றி வெற்றி கிடைக்கும். சித்திரை 12 ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை மத்தியஸ்த ஜெயந்தி. இன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து வழிபட்டால் நல்லது. சித்திரை 17 ஏப்ரல் 30 புதன்கிழமை அட்சய திருதியை. இன்று சூரிய உதய காலத்தில் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் செய்து எள்ளினால் பித்திரு தர்ப்பணம் செய்து பெருமாள் பூஜை செய்ய வேண்டும். என்று உஷ்ணகாலமாவதால் உஷ்ணத்தை சமனப்படுத்தும் விசிறி, நீர்மோர், தயிர், அன்னம், பலவித தானியங்கள், கரும்பு வகை குளிர்பானங்கள் இவைகளை தானம் செய்தால் அழிவற்ற அதாவது அட்சயமான பலன்களை தரும் என்பது ஐதீகம். சூரியனும் சந்திரனும் ஒரு சேர உச்சமாக இருக்கும் இந்நாள் பரசுராம ஜெயந்தி நாளாகும். இந்த நாட்களில் தங்கம் வெள்ளி வாங்குவது சிறப்பு. சித்திரை 18 மே 1ஆம் தேதி வார்தா கௌரி விரதம் அல்லது லாவண்ய கௌரி விரதம். இன்று பகல் 1 மணிக்குள் அம்பாளை வழிபட்டால் தொழில் விருத்தியாகும். பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும். சித்திரை 10 மே 2ஆம் தேதி ஸ்ரீ சங்கர ஜெயந்தி, ராமானுஜ ஜெயந்தி. சங்கரர் உலகளித்த பஜகோவிந்தம் பாராயணம் செய்யவும் இன்று ஸ்ரீ ராமானுஜர் உலகுக்கு கழித்த ஓம் நமாநாராயண என்னும் அஷ்டாட்சர மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்தால் குருவர்களால் திருவருள் கிடைக்கும். சித்திரை 24 மே 7ஆம் தேதி புதன் வாசவி ஜெயந்தி. இன்று கன்னிகா பரமேஸ்வரி கோயிலுக்கு சென்று கன்னிகா பரமேஸ்வரி வழிபடவும். சித்திரை 25 மே 8ஆம் தேதி வியாழக்கிழமை புதன் ஜெயந்தி. இன்று நவக்கிரகங்களில் புதன் ஜெயந்தி தினமான இன்று புதனுக்கு பச்சையாடை ஒழித்து துளசியில் அர்ச்சனை செய்து பிறகு பெருமாளை வழிபடவும் புதன் தோஷம் விலகும், கல்வி அறிவு உண்டாகும். சித்திரை 28 மே 11 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி. இன்று மாலை வரை விரதம் இருந்து ஸ்ரீ நரசிம்மரை வழிபட சகல பாவங்களும் விலகும். பிரதி மாதம் வளர்பிறை சதுர்த்தி தினன்று பிரதோஷ காலத்தில் லட்சுமிநாராயணரை வழிபடுவது சிறப்பாகும். சித்திரை 29 மே 12 சித்ரா பௌர்ணமி. இன்று சத்யநாராயண பூஜை செய்தால் பெண்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். அர்த்தநாரீஸ்வரர் விரதம் இருப்பது, அர்த்தநாரீஸ்வரை வழிபடுவது தம்பதிக்குள் நல்ல அந்யோன்யம் உண்டாகும், திருமண தடைகளை நீக்கும். சித்திரை மாதத்திற்கு கிரக நிலையை பார்க்கும் பொழுது மேஷத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறார், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கிறார், கன்னியில் கேது, மீனத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், சனி, ராகு. இதில் இந்த மாதம் சித்திரை 23ஆம் தேதி புதன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த கிரகங்களின் நிலையை கொண்டு நாம் 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக சுப அசுப பலன்களும் அசுப பலன்களுக்கு பரிகாரத்தையும் நாங்கள் பதிவிடுகிறோம். கடக ராசியினருக்கு கடகத்தினுடைய 10வது ராசியில் சூரியன் உச்சத்தில் இருக்கிறார். 10ஆம் இடம் தொழில் திக்பலம். அதனால் 10 திக்பலமாக இருக்கும்போது தொழிலில் உங்களுடைய தெளிவான திட்டங்கள், கடின உழைப்புகள், செல்வாக்கு இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் தொழிலில் திறம்பட செயல்படுவீங்க. எந்த காரியத்தை கொடுத்தாலும்
தூள் கிளப்பிடுவீங்க. அதிகாரிகள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இந்த ஆள்கிட்ட வேலையை ஒருத்தர் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு தைரியமாக நம்பி கொடுப்பாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு சம்மந்தமில்லாத துறையாக கூட இருக்கலாம். அதெல்லாம் தூள் கிளப்புவீங்க நீங்கள். அதனாலே உங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரும். அரசு காரியங்களில் உதவிகள் கிடைக்கும். அரசு சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அரசு அதிகாரிகள் உதவிகளாக இருப்பார்கள். அரசு வேலைக்காக தேடிட்டு இருந்தவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அரசு வேலையில் இருந்தவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் நல்ல விஷயங்களாகவே இருக்குது. தொழில் முன்னேற்றம் இருக்கும். அரசு அந்த விஷயங்களில் தொழில் நல்லா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டேக்ஸ் ஆடிட் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஃபினான்ஸுக்காரன் தான் போகணும். அவன் பயப்படும். ஆனால் நீங்கள் போய் நான் சம்மந்தமில்லாத வேலை தான், நான் போய் ஆடிட்டு சக்ஸஸ் என்ன சார் என்கொயரி தான், நான் பண்ணேன்னு சொல்லி கேட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவ்வளோதான், கிளியரன்ஸ் வாங்கிட்டு அவ்வளோதான், நம்ம வாங்கி பண்ணிட்டேன் அப்படின்னு தூள் கிளப்பிட்டு வருவீங்க. அதனால் உங்களுக்கு தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் மதிப்பு மரியாதை கூடும், செல்வாக்கு கூடும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள், சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள், நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர் செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால, அது நீசமாக இருக்கிறதுனால சகோதரர் அவருடைய தேவைக்காக உங்களை சார்ந்து இருப்பார். அவர் முடிஞ்ச வரைக்கும் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். பின்ன வீடு வாகன நிலம் விஷயங்களில் விற்றுக்கோங்க. விற்றா நல்ல லாபம் கிடைக்கும். வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா இப்போ வாங்குகிற நிலத்தில் பிரச்சனைகள் வரலாம். அதனால் இந்த ஒரு மாதம் தள்ளி போட்டும். அதனால் பார்த்துக்கோங்க. வாகனத்தை பொறுத்தவரையில் பழைய வாகனங்கள் அடிக்கடி பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்பேர் பண்ணி ஓட்டுங்க. அடுத்த மாதம் அதை நம்ம புதுசாக கூட வாங்கி பண்ணிக்கலாம். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களோட முயற்சிகள் அல்லது மாற்றங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களை மாட்டிக்குவீங்க. அதனால் இந்த ஒரு மாதத்துக்கு முயற்சிகளை புதிய மாற்றங்கள்லாம் விட்டு ஏற்கனவே செஞ்ச வேலையை மட்டும் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா போதும். புதுசாக தான் ட்ரை பண்ணுறேன், மாற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாலாம் யோசித்து டிஃப்ரெண்ட்டாக ப்ராப்ளத்தை உருவாக்கிக்கிடாதீங்க. அதனால் இப்போதைக்கு அந்த விஷப்பரீட்சைகள்லாம் நமக்கு வேண்டாம். நல்ல தகவல்கள் வரும், ஆனால் வருவதற்கு சில தாமதங்கள் உண்டாகும். அதனால் அதை பார்த்து இருந்துக்கோங்க. ஒன்பதாம் இடத்துல சனி, ராகு, புதன், சுக்கிரன் இருக்கிறார். அந்த புதன் சித்திரை மாதம் 23 மேஷத்துக்கு வரார். அதனால் 9, 10 புதன். அதனால் வியாபாரங்கள் வணிகங்கள் நன்றாக இருக்கும். மாணவர்கள் நன்றாக படித்து வெற்றி பெறுவார்கள். குருவும் பயனுள்ள இருக்கிறதுனால உயர்கல்வி மாணவர்கள் நல்ல சிறப்பாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். சனி 9 இருக்கிறதுனால தொழிலில் உங்கள் செல்வாக்கு கூடும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். 9 ராகு இருக்கிறதுனால அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். அது தொழில் அது வெற்றியும் ஆதாயத்தையும் தரும். அதனால் தைரியமாக ஒத்துக்கோங்க. சரிங்களா? சுக்கிரன் 9 இருக்கிறதுனால பெண்களால் அதிர்ஷ்டம், வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம். அவர்களோட நல்ல பழக்க வழக்கங்களை மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லதாக இருக்கும். அதனால் நல்ல விதமான பழக்கத்தை அவர்களோடு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சுக்கிரன் வக்கரமாக இருந்தாலும் வருமானத்தில் லாபத்தையும் தருவார். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவுக்கு வருமான லாபங்கள் இருக்கும், நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் தடை தாமதங்களோடு வரும், அது மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் வக்கரமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு, வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு, அத்தை, மாமியார் போன்றவர்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். அவர்களால் மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். அதில் கொஞ்சம் கவனம் தேவை. சிறு விஷயங்களாக இருந்தாலும் அலட்சியப்படுத்தாமல், சுய மருத்துவம் செய்யாமல் அதற்குரிய மருத்துவ வல்லுநரை சந்தித்து உரிய பரிந்துரைகளை கேட்டு மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பெண்களை பொறுத்தவரையில் பெற்றோர்கள் ஆதரவு இருக்கிறது. கணவருடைய செயல்பாட்டில் திருப்தி இல்லாவிட்டாலும் நீங்கள் அவருக்கு ஆதரவாக இருந்து அவருக்கு ஆறுதலை கொடுப்பீர்கள். அவரோட சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதை தவிர்த்து விட்டால் இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக இருக்கும். காக்க காக்க கனவியல் காக்க.
பார்க்க ஆகும் படிபட எனும் இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லி இந்த மாதத்தை எந்த காரியத்தை தொடங்கினாலும் காரிய சித்தி வரும். மேலும் என் அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் எல்லாரிலையும் உங்களுக்கு பெற்று தருவாராக. மேலும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்ற மந்திரத்தை 6 முறை குறைந்தபட்சம் சொல்லுங்கள், அல்லது அதிகபட்சம் எத்தனை முறை வேண்டாலும் சொல்லுங்கள். நீங்கள் நினைத்த காரியங்கள் செயல்பட்டு அதிக பொருளாதார வளர்ச்சியும் பெறுவீர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் உங்களின் ஸ்ரீ விசாக ஜோதிட சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.